கல்யாணம் அப்படிங்கிறது வந்து எவ்வளோ ஒரு முக்கியமான நாள் அப்படின்னு நமக்கு தெரியும். பட் இருந்தாலும் நான் வந்து ரொம்ப சில்லியாக 10 மிஸ்டேக்ஸ் பண்ணேன். நான் வந்து இந்த தலையில் பூ வைப்பாங்க இல்லையா, அது வந்து எனக்கு பேக் பண்ணவங்க வந்து எடுத்து வைக்கல. நானும் அதை செக் பண்ணல. கல்யாணத்தன்னைக்கு காலையில் தான் பூ இல்லைங்கிறதே எங்களுக்கு தெரியும். கல்யாணம் வந்து 9 மணி அப்படின்னா கரெக்டாக 8:45 வரைக்கும் நான் கிளம்பிட்டு இருந்தேன். நான் பண்ண பெரிய பிளண்டர் இது. என்னோட சாரியை செக் பண்ண மறந்துட்டேன். என் புருஷனே அவ்வளோ தூரத்தில் நின்றுட்டு இருந்தாரு வெட்டிங்கில். முக்காவாசி பேர்கிட்ட அவங்க கல்யாணத்தன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டா போட்டோ எடுத்தது தவிர எதுவுமே ஞாபகமே இருக்காது. ஹலோ, வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஏய் 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 மிஸ்டர், இங்கப்பா, இங்க வாங்க. ஜோக் இல்லையா? ஹலோ, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரலாக எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, உங்கள் எல்லாருக்குமே தெரியும். எப்பம்மா கல்யாணம் அப்படிங்கிறது வந்து எவ்வளோ ஒரு முக்கியமான நாள் அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ அந்த நாளில் எந்த ஒரு தப்புமே நடந்துடக்கூடாது அப்படின்னு எல்லாருமே ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பாங்க. நானுமே அந்த மாதிரி ரொம்ப கேர்ஃபுல்லாக என்னோட மேரேஜை வந்து பிளான் பண்ணேன். ட்ரெஸ்லேருந்து எல்லாமே பார்த்து ரொம்ப அதுக்காக வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். பட் இருந்தாலும் நான் வந்து ரொம்ப சில்லியாக 10 மிஸ்டேக்ஸ் பண்ணேன். அந்த மிஸ்டேக்ஸ் வந்து நீங்கள் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுனால வந்து நான் வந்து நோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து நீங்கள் உங்களுக்காக நான் செக்லிஸ்ட் கொடுக்குறதா நினச்சி பத்திரமா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு கல்யாணம்னா கண்டிப்பாக இது உங்களுக்கு தேவைப்படும். ஸோ நம்பர் 1 வந்து சாப்பிடணும். ஓ அப்படியா? ஸோ எனக்கு வந்து காலையிலேயே ரொம்ப சீக்கிரமாக கல்யாணம் இருந்துச்சு. ஸோ அதனால வந்து நம்ம எப்படி சாப்பிட்றது அப்படிங்கிறதுனால பசிக்கவே இல்லை சுத்தமாக. ஸோ சாப்பிடல, எதுவுமே பண்ணல, அப்படி ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டேஜுக்கு போய் ஆரம்பிச்சிச்சு. ஃபஸ்ட்டு கொஞ்சம் நேரத்துக்கு எதுவுமே தெரில. பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப எனர்ஜி ட்ரைனிங்காக இருந்தது. தண்ணி கூட ரொம்ப குடிக்காததுனால ரொம்ப டீஹைட்ரேஷன்னால தலைவலி வந்து அப்படியே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே நான் வந்து ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு ஃபோட்டோக்காக சிரிக்கணுமேனு சிரிச்சுட்டு பண்ண தவிர ரொம்ப டயர்டாக இருந்தது எனக்கு அந்த டே ஃபுல்லாகவே. ஸோ இந்த மிஸ்டேக்கை வந்து நான் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். நான் முன்னாடியே பிளான் பண்ணி சாப்பிட்ருந்தேன், நல்லா தண்ணி குடிச்சிருந்தேன், இல்லை ஏதாவது ஹைட்ரேட்டடாக வச்சுக்கிறதுக்கு பண்ணியிருந்தேன் அப்படின்னா. ரெண்டாவது நான் பண்ண பெரிய மிஸ்டேக் என்ன அப்படின்னா, எனக்கு காலையில் 9 மணிக்கு கல்யாணம். பட் நான் வந்து கிளம்ப ஆரம்பித்த டைம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 6 மணி அந்த மாதிரி தான் கிளம்ப ஆரம்பித்தேன். ஸோ அதனால என்னோட ப்ளவுஸ் வந்து காணோம். அது மேக்கப் ஆர்டிஸ்ட் இருந்துச்சு, அங்கே போச்சு இங்கே போச்சு அப்படின்னு ஒரு பெரிய கன்ஃபியூஷன். பட் அந்த ப்ளவுஸை வந்து என்னால் தேடுறது கூட எனக்கு டைம் கிடையாது. ஒரு பாயிண்டில் வந்து ப்ரெஷர் பண்ணுறாங்க, மண்டபத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் மினிட்ல பயங்கரமான டென்ஷன். காலையில் கல்யாணத்தன்னைக்கு காலையில் அழுகிற அளவுக்கு வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிடுச்சு. ஸோ கொஞ்சம் நான் ஒரு 5 மணிக்கு கிளம்ப ஆரம்பிச்சிருந்தேன் அப்படின்னா எனக்கு கொஞ்சம் முன்னாடியே தெரிஞ்சிருக்கும் ப்ளவுஸை வந்து நான் எங்கேயோ வச்சுருக்கேன், எங்கேன்னு தெரில அப்படின்னு. அதை நான் பிளான் பண்ணியிருக்கலாம். ஸோ உங்கள் டே வந்து நீங்கள் நார்மலாக இருக்கிற டைம் விட கொஞ்சம் முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா ஏதாவது ஒரு பிரச்சனை, இஃப் இன்கேஸ் ஏதாவது மிஸ்ஹேப் நடக்குது அப்படின்னா அது உங்களுக்கு கொஞ்சம் முன்னாடியே தெரிய வந்துடும். அதை டேக்கிள் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் டைம் இருக்கும். ஸோ அதனால ஸ்டார்ட் யுவர் டே ஏர்லி. சங்கீத ஸ்வரங்கள் ஏழே கணக்கா. மூணாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா, பேக் பண்ணுறதுக்கு அப்புறமா வந்து ரீசெக் பண்ணுறது ரொம்பவே முக்கியம். ஜென்ரலாக பிரைட்ஸுக்கு வந்து ரொம்ப பிஸியான ஸ்கெடியூல் இருக்கும் இல்லையா. ஸோ அதனால் வந்து ஒரு தடவை அவங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு அங்கே எல்லாமே இருக்குது அதை எடுத்து வச்சுருங்கன்னு யார்ட்டையாவது சொல்லிட்டு போகிறதுக்கான சான்சஸ்லாம் அதிகம். நான் அப்படி தான் பண்ணேன். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நமக்காக பேக் பண்ணவங்க வந்து எல்லாத்தையுமே பார்த்து எடுத்து வச்சாங்களான்னு தெரியாது. ஏன்னா என்னென்ன தேவைங்கிறது நமக்கு தான் ரொம்ப தெளிவாக தெரியும். ஸோ அதனால் அவங்க பேக் பண்ணிட்டாங்களான்னு ரீசெக் பண்ணுறது வந்து ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இவன் தான் எங்கேயோ செமத்தியாக வாங்கியிருக்கான். நான் வந்து இந்த தலையில் பூ வைப்பாங்க இல்லையா, அது வந்து எனக்கு பேக் பண்ணவங்க வந்து எடுத்து வைக்கல. நானும் அதை செக் பண்ணல. கல்யாணத்தன்னைக்கு காலையில் தான் பூ இல்லைங்கிறதே எங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி எல்லா பஞ்சாயத்துமே நான் கல்யாணத்தன்னைக்கு காலையில் பண்ணியிருக்கேன். நாலாவது முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, பிரைட்ஸுக்கு வந்து நமக்கு மட்டுமே தெரிஞ்ச ஒரு சில பேர் கல்யாணத்துக்கு வருவாங்க. அவங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம். பட் அவங்கள உங்கள் ரிலேட்டிவ்ஸ்க்கோ உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கோ தெரியாது. ஸோ அவங்க வந்து மண்டபத்துக்கு வழி கேட்குறதோ இல்லை ஏதோ ஒரு விஷயம் லாஸ்ட் மினிட்ல தெரியலன்னு வந்து உங்களுக்கு கால் பண்ணாங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஃபோன் எடுக்காமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லாஸ்ட் மினிட்ல எங்கே போகிறதுன்னு தெரியாமல் முடிக்கிற மாதிரியான சுச்சுவேஷன் ஆகிடும். ஸோ அதனால் ஒரு 1 பாயிண்ட் கான்டாக்டாக உங்கள் கசனோ இல்லை உங்கள் க்ளோஸ் ஃப்ரெண்டையோ அலாட் பண்ணி உங்கள் ஃபோனை கொடுத்துருங்க. யார் என்னென்ன கேட்பாங்க, என்னென்ன பதில் சொல்லணும், என்னென்ன டேக்கிள் பண்ணணும் அப்படின்னு அவங்கள்ட்ட சொல்லிட்டீங்க அப்படின்னா அவங்க உங்களுக்காக அதை மேனேஜ் பண்ணிப்பாங்க. நீங்களும் டென்ஷன் இல்லாமல் உங்கள் கல்யாணத்தில் கான்சென்ட்ரேட் பண்ணலாம்.
5வது முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, நான் பண்ண பெரிய பிளண்டர் இது. கல்யாணம் வந்து 9 மணி அப்படின்னா கரெக்டாக 8:45 வரைக்கும் நான் கிளம்பிட்டு இருந்தேன். ஸ்ட்ரெயிட்டாக மண்டபத்துக்கு போய் செரிமனிலாம் பண்ண ஆரம்பிச்சாச்சு. ஸோ இதனால எனக்கு தனியாக குட் பிக்சர்ஸ் அப்படிங்கிறது என்னோட வெட்டிங் அட்டையரில் இல்லவே இல்லை. இப்போ வந்து எடுத்து பார்த்தேன்னா எல்லா ஃபோட்டோலையுமே ரொம்ப டயர்டாக, ரொம்ப செரிமனிலாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் ஃபோட்டோஸ் எடுத்தோம். ஸோ ரொம்ப டயர்டாக இருக்கிற மாதிரியான பிக்சர்ஸ் தான் வந்து என்கிட்ட இருக்குது. சரி, கொஞ்சம் முன்னாடியே கிளம்பியிருந்தா நம்ம தனியாக நல்ல ஃபோட்டோஸ் எடுத்துருக்கலாமோங்கிற ரிக்ரெட் வந்து பெருசாக இருந்துச்சு. ஸோ அதனால நீங்கள் எங்கே கிளம்புறீங்களோ, உங்கள் மேக்கப் ஆர்டிஸ்ட் பிளேஸ்க்கு போய் கிளம்புறதா இருந்தாலும் சரி, மண்டபத்திலே கிளம்புறதா இருந்தாலும் சரி, ஃபோட்டோகிராஃபர்ஸ்க்கு ஒரு டைம் சொல்லி நீங்கள் கிளம்புனோடனே வந்து உங்களோட குட் பிக்சர்ஸ் எடுத்து தர சொல்லிடுங்க. அதுக்கப்புறமா நீங்கள் வந்து செரிமனியெல்லாம் ஆரம்பிங்க. ஸோ நம்மளோட பிக் டே கல்யாணம் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து ரொம்ப அழகாக இருக்கணும் அப்படின்னு கான்சென்ட்ரேட் பண்ணுவோமே தவிர ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கணும்னு கான்சென்ட்ரேட்டே பண்ண மாட்டோம். நான் வந்து ரிசப்ஷனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய கவுன் வந்து செலக்ட் பண்ணியிருந்தேன். பார்க்கறதுக்கு ரொம்ப ப்ரிட்டியாக இருக்கும். எல்லாருமே எங்கே வாங்கினீங்கன்னு கேட்குறாங்க. அதெல்லாம் ஓகே, பட் கஷ்டம் நமக்கு தான் தெரியும். என்ன பிரச்சனை அப்படின்னா, அந்த கவுன் ரொம்ப பெரிய கவுனுங்கிறதுனால உங்கள் பக்கத்தில் கூட யாராலையும் நிற்க முடியாது. ஸோ கொஞ்சம் தள்ளி தான் நிற்கிற மாதிரி இருக்கும். என் புருஷனே அவ்வளோ தூரத்தில் நின்றுட்டு இருந்தாரு வெட்டிங்கில். ஃபோட்டோஸ்லாம் வந்து அது பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப ஏன் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆல்சோ ஹஸ்பண்ட்னா கூட பரவாயில்ல, மற்றவங்கெல்லாம் ஃபோட்டோ எடுக்க வருவாங்க இல்லையா, அவங்கெல்லாம் ஒரு 1 hour டிஸ்டன்ஸில் நின்றுட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி நல்லா இருக்காதுல்ல. ஸோ உங்கள் ட்ரெஸ்ஸு வந்து கம்ஃபர்டபுளாகவும் இருக்கணும், அந்த வெட்டிங்கில் ஈவெண்ட்ஸ் எப்படி நடக்குதோ அதுக்கேற்ற மாதிரியும் இருக்கணுங்கிறதுல வந்து கொஞ்சமாக கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். நம்ம ஜென்ரலாக வந்து நம்ம அவுட்ஃபிட் எடுத்ததுக்கப்புறம் அது கரெக்டாக இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு ஆல்ட்ரேஷன் கொடுப்போம். பட் ஆல்ட்ரேஷன் முடிஞ்சு வந்ததுக்கப்புறம் வந்து செக் பண்ணுறோமா அப்படின்னு கேட்டால் ரொம்ப கம்மி. என்னோட ப்ளவுஸ் எல்லாம் செக் பண்ணேன், ஞாபகம் வச்சு கரெக்டாக இருக்கா, ஃபிட்டிங்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு. அப்புறம் என்னோட சாரியை செக் பண்ண மறந்துட்டேன். சாரியில் அந்த ஓரம் அடிப்பாங்கல்ல, அந்த நாட்லாம் போடுவாங்க இல்லையா, குஞ்சு வைப்பாங்க, அது வைப்பாங்க இல்லையா, அது வந்து எனக்கு வைக்காமையே கொடுத்துட்டாங்க. அதை நான் பார்க்கவே இல்லை. கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக நூலாக தொங்கிட்டு இருந்தது கல்யாணத்தன்னைக்கு. எல்லாருமே வந்து என்ன இது கூட பண்ணலையா அப்படின்ற மாதிரி வந்து கேட்டாங்க. இதெல்லாம் ரொம்ப பிளண்டர் மிஸ்டேக். இதை நம்ம அவாய்ட் பண்ணியே ஆகணுங்கிற மாதிரி கொஞ்சம் கான்ஷியஸாக நம்ம செக் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இதெல்லாம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். ஸோ அதனால தான் நான் பண்ணனாலும் பரவாயில்ல, நீங்கள் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக உங்ககிட்ட இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணாமல் பண்ணா இப்படித்தான். இந்த பாயிண்ட் வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட். எல்லாருமே இதை அவாய்ட் பண்ணிடுவாங்க. ஜென்ரலாக வந்து இந்த ஹீல்ஸ் போடுறது, இல்லை ரொம்ப பெரிய பெரிய அழகான செருப்பு போடணும் அப்படின்னு வந்து கல்யாணத்தில் நினைப்பாங்க. பட் அது வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்காது. ஒரு 4-5 மணி நேரத்துக்கு நீங்கள் நின்றுட்டே இருக்க போகிறீங்க, ஃபோட்டோ எடுத்துகிட்டே இருக்க போகிறீங்க. ஸோ அப்போ உங்களுக்கு அந்த ஃபுட்வேர் வந்து கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படின்னா அது வந்து கால் வலிக்க ஆரம்பிச்சிடும். அதனால வந்து உங்கள் ஃபேஸ்லேயே அந்த இது வந்து ரெஃப்ளெக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ஒரு ஸ்பேர் வந்து எப்போவுமே வச்சுக்கோங்க. ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே கம்ஃபர்டபுளாக இல்லைன்னு தோணுச்சுன்னா டக்குன்னு வந்து நீங்கள் அதை ஸ்வாப் பண்ணிக்கலாம். உங்களுக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கும். கொஞ்சம் நீங்கள் ரிலாக்ஸ்டாக வந்து எல்லாத்தையுமே அட்டென்ட் பண்ணலாம். முக்காவாசி பேர்கிட்ட அவங்க கல்யாணத்தன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டால் ஃபோட்டோ எடுத்தது தவிர எதுவுமே ஞாபகமே இருக்காது. ஸோ நல்ல ஒரு பிக் டே, நம்ம வாழ்க்கையோட முக்கியமான டே. பட் அந்த முக்கியமான டேயில் நமக்கு என்ன நல்ல மெமரிஸ் இருக்குது அப்படின்னு கேட்டால் அது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்காக தான் இருக்கும். ஸோ உங்கள் ஃபேமிலியோட, உங்கள் ஹஸ்பண்டோட, உங்கள் சிஸ்டர்ஸோட நீங்கள் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணி மெமரிஸை வந்து க்ரியேட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இதெல்லாம் நீங்கள் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எந்த டென்ஷனும் இல்லாமல் ரிலாக்ஸ்டாக இருக்கணும். ஸோ எல்லாத்தையுமே நீங்கள் முன்கூட்டியே பிளான் பண்ணிட்டீங்கன்னா அந்த நாள் வந்து உங்களுக்கு ஒரு ஞாபகம் வச்சுக்கிற மாதிரியான ஒரு செரிஷ் பண்ணுற நாளாக அமையும். ஸோ உங்கள் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து நீங்கள் முன்னாடியே பிளான் பண்ணுங்கள். இது நான் பண்ண விஷயம், அதனால உங்கள்கிட்ட சொல்கிறேன். அது வந்து ஒரு பெஸ்ட் ஃபீலிங்காக இருக்கும். அந்த நாள் ஒரு எமோஷ்னலாக உங்களுக்கு ஞாபகமாக இருக்கிறதுக்கு. லாஸ்ட் முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, எசென்ஷியல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேக் வச்சுக்கோங்க. அந்த பேக்குள்ளே வந்துட்டு உங்களுக்கு தேவைப்படாதுன்னு நீங்கள் நினைக்கிற விஷயத்த கூட வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சேஃப்டி பின்னு, ஹேர் பின்ஸு, அதுக்கப்புறம் வந்து டிஷ்யூ பேப்பரு, அதுக்கப்புறம் வெட் வைப்ஸு, லிப்ஸ்டிக்கு, டச்சப்புக்கு தேவையான விஷயங்கள், சார்ஜர், இது எல்லாமே அதில் போட்டு வச்சுக்கோங்க. உங்களுக்கு தெரியாது உங்களுக்கு அது எப்போ தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா என்னோட
ஒட்டியானம் வந்து கழண்டுருச்சு. அதை டக்குன்னு எப்படி மாட்டுறதுன்னு தெரியல, அது பின்னாடி இருந்த ஹூக் வந்துருச்சு. ஸோ அதுக்கப்புறம் லாஸ்ட் மினிட்ல ஒரு சேஃப்டி பின் இருந்ததுனால நான் வந்து எஸ்கேப் ஆனேன் இந்த விஷயத்தில். ஸோ இந்த மாதிரி முன்னாடியே நீங்கள் எசென்ஷியல்ஸ் எல்லாத்தையுமே வந்து பிளான் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஓரளவுக்கு வந்து பயம் இல்லாமல் நீங்கள் இருக்கலாம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அவ்வளோதான், வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த 10 விஷயத்த கடகடன்னு நீங்கள் நோட் பண்ணிடுங்க. இதெல்லாம் உங்கள் கல்யாணத்தில் இருந்து அவாய்ட் பண்ணிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ். ஓகே. ஆ கும்தா ஆ இம்சா ஆ கும்தா ஆ இந்த முடிஞ்சுதா.